வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இது கூடவே கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த வெண்டைக்காய் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி விட்டுட்டு அதை அரைச்சி ஊற்றி செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க காய்கெல்லாம் சாப்பிடாம தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே காலி ஆயிரும் தட்டு. எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நான் சாம்பார் வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கிறேன். சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். பூண்டு ஒரு 5-6 பூண்டு இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகா தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி சின்னதாக தான் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் உங்களுக்கு எந்த அளவு சைஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கடாயில் வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் வளவளப்பு இருக்கும். அதனால் நம்ம நல்லா தொடச்சிட்டு வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு கூட நீங்கள் வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி கடாயில் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பக்கம் இந்த அடுப்பில் சிம்மில் போட்டிருக்கேன். லைட்டாக வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம அரைச்சி விட்ட குழம்பு தான் செய்ய போகிறோம். அதனால் வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கு பின்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பக்கம் வதக்கிக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்றா சேர்த்து. சாம்பார் வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இப்போ பூண்டு ஒரு 5-6 பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். 2 பச்சை மிளகா இது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எல்லாம் இந்த மாதிரி வதக்கிட்டு தக்காளியை இது கூட சேர்க்கணும். இப்போ வெங்காயம் நல்லா நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவு இந்த அளவு வதங்கினா போதும். இனிமேல் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வெண்டைக்காயும் வதங்கிட்டு இருக்குது. ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்து உப்பு எதுவுமே சேர்க்கலை இப்போதைக்கு. ஏன்னா நம்ம அரைச்சி விட்டு திரும்ப நம்ம குழம்புலவே ஊற்றி நம்ம சேர்க்க போகிறோம் உப்பெல்லாம். அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இந்த பக்கம் வளவளப்பு இல்லாமல் நல்லா இந்த வெண்டைக்காயும் நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தான் மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியும். ஆற வச்சுக்கலாம். ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கின பாத்திரத்துலேயே நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி ஒன்றா சேர்க்கலாம். இப்போ புளிக்குழம்புனாலுமே காரக்குழம்புனா இந்த மாதிரி வெந்தயம் சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதை விட கம்மியாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு
1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனு வெந்தயம்னா 1/4 ஸ்பூன் கடுகு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால பாதி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக சீரகம் சோம்பு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சீரகம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இந்த அரைச்சி விட்டதை நம்ம இது கூட சேர்க்கணும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கிறத ஒட்டிக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம வதக்கி வச்சுட்டது வெண்டைக்காய் வந்து நான் ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வெண்டைக்காயை இப்போ இந்த வெங்காயத்தோட இந்த எண்ணெய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெண்டைக்காயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக நம்ம அந்த மாதிரி மசாலா அந்த விழுது அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம அரைச்சி விட்ட இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. நல்லா அந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்க்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. வந்து புளி கரைச்சி வச்சிருந்த புளியை எடுத்து இது கூட சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டு புளி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. தக்காளி ஏற்கனவே சேர்த்துருக்கேன். புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாது. ஏன்னா தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றுனதுனால கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க புளி. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடாதுங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப தான் நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்கள் கூட்டி குறைச்சி அளவுகள் அந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பொடியும் சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த அரைச்சி விட்ட தக்காளி வெங்காயத்தை மட்டும் சேர்த்தோம்னா அது சட்னி மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மசாலாவும் சேர்த்தாதே நல்லாயிருக்கும். அதனால் வீட்டில் எப்பயுமே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பார்த்தீங்களா குழம்புத்தூள் அதை ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச பொடி சேர்த்து உப்பு போட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற்றிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சம் பொடி ரொம்ப சேர்த்துடாம கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் மசாலா பச்சை வாசனை போய் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஒரு காயெல்லாம் வெந்து நல்லாயிருக்கும். இது வரையும் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இடையில நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கூட்டி குறைச்சி கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டாச்சு. ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் நான் வந்து வெங்காயம் பீன்ஸு கேரட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு பொரியல் பண்ணிக்கிறலான்ட்டு. இப்போ எங்கள் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா வாசனையெல்லாம் போய் நல்லா அந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ வந்து பீன்ஸு கேரட்டை பொரிக்கணும். இப்போ ஒரு அருமையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பீன்ஸு கேரட்டை பொரியல் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு
பாசிப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாசிப்பருப்பு சேர்த்துருக்கு. இப்போ இது கூடவே கடுகு, கொஞ்சமாக கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு வரமிளகா ஒரு 4 வரமிளகா பிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 5, 6 சோம்பு, 5, 6 சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கடைசியாக. எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். திரும்ப நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும் வெங்காயம் வதங்க. அதுவரை நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கேரட்டு பீன்ஸை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேரட் பீன்ஸ் இது கூட சேர்த்து இது காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடணும். உங்களுக்கு எந்த சைஸு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீன்ஸு கேரட்டை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு பெருங்காயத்தூள் நான் ஏற்கனவே பெருங்காயத்தூள் சேர்க்கல, அதனால் இடையில சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை அதிகப்படுத்தினா அப்படியே அடி பிடிச்சிக்கிறோம். அதனால் நீங்கள் ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 4-5 நிமிஷம் ஆகட்டும் காய் வேகிறதுக்கு. காய் வந்தாலே இந்த பொரியல் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காய் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மசாலா வீட்டுக்கு குழம்பு பொடி தான் சேர்க்க போகிறேன் பொரியலுக்கும். கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் கொஞ்சமாக 2 பத்த தேங்காய் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு அருமையான பீன்ஸு கேரட்டு பொரியலுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கூட அரைச்சி கூட விழுது மாதிரியும் சேர்க்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுறப்ப. இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு இப்படி ஒரு பீன்ஸு கேரட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மதிய சாப்பாட்டுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு, பீன்ஸு கேரட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹை பண்ணிடுங்க.